9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம ஏற்கனவே கணமொழி அப்படிங்கிற தலைப்பில் கணம் என்றால் என்ன, கணம் என்பது என்ன, நன்கு வரையறுக்கப்பட்ட பொருட்களின் தொகுப்புக்கு கணம் என்று பெயர். அது எடுத்துக்காட்டாக நம்ம எல்லாம் நிறைய பார்த்துட்டோம். அதில் எக்ஸாம்பிள் ஏ என்பது 1 2 3 இந்த மாதிரி எழுதிக்கலாம். பி என்பது எழுதிக்கலாம். ஏ என்பது கணத்தின் பெயர், பி என்பது கணத்தின் பெயர். உள்ளதெல்லாம் ஏ உள்ள கணத்தில் உள்ள உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம்னு ஏற்கனவே சொன்னோம். இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கணத்தை எவ்வாறு குறிப்பிடுவது, கணத்தை குறிப்பிடும் முறைகள். எப்படிலாம் குறிப்பிடலாம் ஒரு கணத்தை அப்படின்னா, ஒன்று விவரித்தல் முறை, இரண்டாவது கண கட்டமைப்பு முறை, மூன்றாவது பட்டியல் முறை. இதை ஒன்றுனா நம்ம பார்க்கலாம். நம்ம ரிவர்ஸில் வந்து பார்க்கலாம். பட்டியல் முறையிலேருந்து போவோம். ஃபஸ்ட்டு வந்து பட்டியல் முறை. பட்டியல் முறை என்பது நம்ம கணம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்காட்டு எழுதினோம் இல்லையா, அதுதான் நமக்கு பட்டியல் முறை அல்லது அட்டவணை முறை. ஏ கேபிட்டல் ஏ போட்டு AEIOU உறுப்புகளை உள்ளே எழுதி இந்த கன அடைப்புக்குள்ளே போட்டோம் அப்படின்னா இது பட்டியல் முறை அல்லது அட்டவணை முறை. இன்னொரு எடுத்துக்காட்டு B = 2 4 6 8 4 உறுப்புகளை கொண்ட B என்ற கணம். இதுதான் எனது நமக்கு பட்டியல் முறை அல்லது அட்டவணை முறை. இப்போ ரெண்டாவது போகலாம். ரெண்டாவது என்ன இருக்குது, கண கட்டமைப்பு முறை. கண கட்டமைப்பு முறை அப்படின்னா என்ன, அல்லது விதிமுறை அப்படின்னா என்ன அப்படின்னா, இதே கணத்தை நம்ம எழுத போகிறோம். இதை எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தா, A = அப்படின்னு வச்சுக்குவோம். உள்ளே இருக்கிற AEIOUக்கு ஏதாவது பொதுவான பேர் கொடுத்துக்குவோம். நம்ம கணக்கில் எதுவே தெரியாத எண்களை எப்படி வைப்போம், எக்ஸ்ன்னு வைப்போம் இல்லையா, அதே மாதிரி எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு சின்ன கோடு போடலாம். இந்த கோடுக்கு பேர் என்ன பேருன்னா அதன்படி அப்படின்னு சொல்லலாம், இல்லை என்றவாறு அப்படின்னு சொல்லலாம். இந்த எக்ஸுங்கிறது ஏயில் உள்ள உறுப்பு. இந்த உறுப்பு எப்படி இருக்கணும்னா, எக்ஸ் என்பது ஆங்கில உயிரெழுத்து. இப்படி எழுதணும்னா அதுக்கு பேர் என்னது, கண கட்டமைப்பு முறை அல்லது விதிமுறை. விதி தான் ஒரு விதியை பயன்படுத்தி எழுதுறது. AEIOU என்பது என்னது, நமக்கு ஏற்கனவே தெரியும், ஆங்கிலத்தில் உள்ள உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கை. இப்போ எக்ஸ் அப்படின்னு போட்டுட்டு எக்ஸ் என்பது இதுக்கு பேர் என்னது, அதன்படி அல்லது என்றவாறு, அல்லது இங்கிலீஷில் சொன்னால் சச் தட் என்பது ஆங்கில உயிரெழுத்து அப்படின்னு எழுதிக்கலாம். இந்த பிங்கிறது எப்படி எழுதலான்னு பாருங்கள். B = உள்ளே இருக்கிறது நமக்கு தெரியாது, எக்ஸ் என்றவாறு. எக்ஸ் எப்படி இருக்குது, 2 4 6 8 எப்படி இருக்குது. 2 என்பது இரட்டைப்படையன், 4 என்பது இரட்டைப்படையன், எல்லாமே இரட்டைப்படையனாக இருக்குது. எதுலேருந்து, 2லிருந்து 10க்கு உள்ள அல்லது 1லிருந்து 10க்குள் உள்ள எனது ஒரு இரட்டை எண்களின் தொகுப்பு. அப்போ எப்படி எழுதலாம், இந்த எக்ஸ் எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். எதிலிருந்து ஆரம்பிக்குது, 1லிருந்து <x <10 அப்படின்னு எழுதிக்கலாம். இது 1லிருந்து 10க்கு இடையில உள்ள ஒரு நம்பர். எல்லா நம்பரையும் இப்போ குறிச்சிக்கிறோம், அப்போனா அதோட முடிக்கக்கூடாது. அப்போ எப்படி எழுதணும், எக்ஸ் என்பது இரட்டைப்படையன் அப்படின்னு எழுதிட்டோம்னா வேலை முடிஞ்சு. இப்போ முடிஞ்சா. இப்போ இதை மட்டும் எழுதணும்னா என்ன ஆயிரும், 1லிருந்து 10 வரைக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்னு ஆயிரும். சரியா, இங்கே என்ன ஆயிரும், இதை மட்டும் எழுதணும்னா எல்லா இரட்டைப்படையன்னு ஆயிரும். இப்போ இருந்து 1லிருந்து 10க்குள் உள்ள என்னது ஒரு இரட்டைப்படை எண்களை குறிக்கும். இதை எப்படி எழுதிக்கலாம், லெஸ் போடலாம் அல்லது <= போடலாம். நம்ம 2லேருந்து இருக்கனால லெஸ் போடுவோம். 1 <x <10 அப்படின்னா என்ன அர்த்தம், 1லிருந்து 10க்கு இடையில உள்ள இரட்டைப்படை எண்களின் தொகுப்பு அப்படின்னு எழுதிக்கலாம். இதுதான் நமக்கு என்னது, கன கட்டமைப்பு முறை அல்லது விதிமுறை. ஒன்றாவது விவரித்தல் முறை. அதிலே இருக்குது, விவரமாக சொல்லிட்டோம் அப்படின்னா அது விவரித்தல் முறை. எப்படி எழுதுறது, ABC எதுவும் போடக்கூடாது, ஆங்கில உயிரெழுத்து, அவ்வளோதான்.
ஆங்கில உயிரெழுத்துக்களின் கணம். இல்லைங்களாமா இந்த ஏக்கு. அடுத்து பிக்கு என்ன எழுதுறது? 1 முதல் 10 வரை உள்ள இரட்டை எண்களின் கணம். அவ்வளோதான். இப்படி விவரித்து எழுதிட்டோம்னா அது விவரித்தல் முறை. இப்போ கணங்களை எப்படிலாம் குறிக்கலாம்? விவரித்தல் முறை, கன கட்டமைப்பு முறை, பட்டியல் முறை. இதை சார்ந்த கணக்குகளை நீங்கள் செய்யுங்க. வணக்கம்.